வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிசிப் 3.1ல ரீடிங் கொஸ்டின் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து பார்ட் 9. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 5 கொஸ்டினை வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, டூரிங் எ டிரான்ஸ்வர்ஸ் டென்சைல் டெஸ்ட் த செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்பெசிமன் கோஸ் த்ரூ. சரிங்களா? டிரான்ஸ்ஃபர் டென்சைல் டெஸ்ட் நம்ம வந்து பண்ணும்போது ஸ்பெசிமன் அந்த ஸ்பெசிமன் வந்து என்னென்ன ஸ்டேஜ்லாம் வந்து கடக்கும், அதில் செகண்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு கிராஃப் வரைஞ்சிருவோம். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து லோடு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இது வந்து எலாஸ்டிக் ஸ்டேஜ். சரிங்களா? இது வந்து எலாஸ்டிக் லிமிட். இது வரைக்கும் எலாஸ்டிக் லிமிட். இதுக்கு மேலே ஸ்டார்ட் ஆச்சுன்னா அடுத்த ஸ்டேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுக்கு மேலே ஸ்டார்ட் ஆகிறது வந்து ஈல்டிங். ஸோ இதில் வந்து இந்த ஈல்டு பாயிண்ட்லே ரெண்டு இருக்கு. ஒன்று வந்து லோவர் ஈல்டிங் அண்ட் அப்பர் ஈல்டிங். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன, இது வரைக்கும் உங்களுக்கு வந்து எலாஸ்டிக் ஸ்டேஜ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்டேஜ் வந்து ஈல்டிங். சரிங்களா? அப்பர் அண்ட் லோவர் ஈல்டு பாயிண்ட். அதுக்கப்புறம் வரக்கூடியது வந்து யூடிஎஸ், அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த். இந்த ஏரியாவில் தான் வந்து அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த் வரும். இங்கே தான் வந்து கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் நெக்கிங் ஏற்படும். நெக்கிங் அது எப்படின்னா அந்த ஏரியா வந்து ரெடியூஸ் ஆகும், நெக்லெக் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் மெட்டீரியல் ரப்சர் ஆகும். இந்த ஏரியாவில் தான் மெட்டீரியல் ரப்சர் ஆகும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜ் என்ன, எலாஸ்டிக் ஸ்டேஜு. அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன். அதை வந்து நம்ம வந்து ஈல்டிங் சொல்லலாம். சரிங்களா? எந்த இதில் வந்து உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷனை வந்து என்ட்ராகுதோ அது வந்து ஈல்டிங். அதுக்கப்புறம் அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து கண்டுபிடிக்கிற ஸ்டேஜ். அதுக்கப்புறம் நெக்கிங், அப்புறம் ஃபெயிலியர், ரப்சர். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இதில் இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, செகண்ட் ஸ்டேஜ். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து செகண்ட் ஸ்டேஜ் வந்து ஈஸியாக வந்து இதிலே வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஈல்டு, அந்த ஈல்டிங் தான் வந்து இதுக்கு ப்ராப்பர் ஆன்சர். எலாஸ்டிக் லிமிட் வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ், நெக்கிங் வந்து உங்களுக்கு வந்து ஃபோர்த்து, தேர்டு வந்து யூடிஎஸ். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஈல்டிங் தான் வந்து கரெக்டான ஆன்சர். புரிஞ்சிச்சா? அடுத்து சப்போர்ட்டிங் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. வித் ரெஃபரன்ஸ் டு த ப்ரீவியஸ் கொஸ்டின் அண்ட் த கரெக்ட் ஆன்சர், வாட் இஸ் த ப்ரியர் ஸ்டேஜ் பிஃபோர் ரப்சர்? ரப்சருக்கு முந்தின ஸ்டேஜ் என்ன? ஸோ அந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா இதான் ரப்சர். ரப்சருக்கு முந்தின ஸ்டேஜ் என்ன, நெக்கிங். நெக்கிங் தான் வந்து ரப்சருக்கு முந்தின ஸ்டேஜ். ஸோ யூடிஎஸ் கிடையாது, பிரேக்கு தான் ரப்சரு, ஈல்டு செகண்ட் ஸ்டேஜு. ஸோ நெக்கிங் தான் வந்து கரெக்டான ஆன்சர். புரிஞ்சா? அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் டஸ் 70 ரெப்ரசன்ட் ஆன் அன் E7010 AWS 5.1 கிளாசிஃபைட் எலக்ட்ரோட்? எலக்ட்ரோட் E7010 இதில் 70 வந்து எதை குறிக்குது? இதுதான் கேள்வி. 70 வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 70 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் மினிமம் யூடிஎஸ், 70,000 PSI minimum yield strength, 70,000 PSI minimum UTS, 70,000 Newton per mm square minimum UTS. ஆல்ரெடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த 70 வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த்தை குறிக்கும். அடுத்து வரக்கூடிய 1 வந்து பொசிஷன், அப்புறம் லாஸ்ட்டில் வரக்கூடிய 0. இந்த 0 வந்து எதை குறிக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து என்ன டைப் ஆஃப் ஃப்ளெக்ஸ் கோட்டிங், அப்புறம் என்ன டைப் ஆஃப் கரண்ட் வந்து யூஸ் பண்ணலாம், அதை வந்து குறிக்கும். ஸோ 70 இது வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த்தை குறிக்கும்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வந்து கிடையாது. ஆப்ஷன் பி வந்து ஈல்ட் ஸ்ட்ரென்த். ஸோ ஏ, சி, டி இந்த 3 ஆப்ஷனில் தான் வந்து நம்மளோட கரெக்டான ஆன்சர் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நம்மளுக்கு வந்து பிஎஸ்ஐ தான் வந்து நம்மளுக்கு வந்து யூனிட்டாக வந்து இருக்கும். சரிங்களா? இந்த 70 இதுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் ஃபஸ்ட்டு, டியும் நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். அடுத்து என்ன ஆப்ஷன் இருக்குது? சி 70,000 பிஎஸ்ஐ மினிமம் யூடிஎஸ். ஸோ இந்த 70 வந்து 70,000 பிஎஸ்ஐ மினிமம் யூடிஎஸ்ஐ வந்து குறிக்குது. சரிங்களா? இந்த எலக்ட்ரோடு வந்து மினிமம் டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து 70,000 பிஎஸ்ஐ இருக்கணும். ஸோ அதை தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ ஆன்சர் சி தான் வந்து கரெக்ட். ஓகேங்களா? அடுத்து சப்போர்ட்டிங் கொஸ்டின். வித் ரெஃபரன்ஸ் டு த ப்ரீவியஸ் கொஸ்டின், வாட் டைப் ஆஃப் ஃப்ளக்ஸ் கோட்டிங் டஸ் த எலக்ட்ரோட் ஹேவ்? இப்போ வந்து உங்களுக்கு வந்து 3ல முடிஞ்சுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரூட் 8 அதில் முடிஞ்சால் உங்களுக்கு வந்து பேசிக் 0 ஏன்னா 1ல் முடிஞ்சால் செல்லுலோசிக். சரிங்களா? ஸோ ஒவ்வொன்றா பார்ப்போம். நம்மளுக்கு வந்து 0ல் முடியுது. 0னா செல்லுலோசிக். கரெக்டாக நீங்கள் வந்து மார்க் பண்ணிடலாம். பேசிக் வந்து 8ல் முடியும், ரூட்டில் வந்து 3ல் முடியும். சரிங்களா? இந்த அயன் பவுடரும் உங்களுக்கு பேசிக்கில் தான் வந்து வரும். ஓகேங்களா? புரிஞ்சா? ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா, which of the following unit is used to measure the energy absorbed in impact toughness testing? ஸோ நம்ம வந்து இம்பேக்ட் டெஸ்ட் வந்து பண்ணுறோம், டஃப்னஸ் இம்பேக்ட் டெஸ்ட் வந்து பண்ணுறோம். அதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அப்சர்வ் ஆகுது அப்படின்னு மெஷர் பண்ணுவோம். ஸோ அதோட யூனிட் என்ன, அந்த எனர்ஜியோட யூனிட் என்ன அப்படின்னு கேட்டுட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். இது வந்து ஒரு ஃபோர்ஸ் இல்லை ப்ரெஷர் அதை குறிக்கக்கூடிய யூனிட். பிஎஸ்ஐயும் அதே தான், எம்பிஏவும் அதான். மெகா பாஸ்கலும் உங்களுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸோ இல்லை ப்ரெஷரையோ குறிக்கக்கூடிய யூனிட். அடுத்து என்ன இருக்குது? ஜூல். ஜூல் அதுதான் வந்து உங்களுக்கு வந்து எனர்ஜியை குறிக்கக்கூடிய யூனிட். ஸோ ஆன்சர் சி தான் கரெக்ட். ஓகேவா? அடுத்து சப்போர்ட்டிங் கொஸ்டின். வித் ரெஃபரன்ஸ் டு த ப்ரீவியஸ் கொஸ்டின், வாட் டஸ் த டெஸ்ட் மெஷர்? ஸோ இந்த இம்பேக்ட் டஃப்னஸ் டெஸ்ட்டு எதை வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணுது? எனர்ஜியை. எனர்ஜி மூலியமாக என்ன நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம்? இதுதான் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஈல்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன டெஸ்ட் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா டென்சைல் டெஸ்ட்டை வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்லை. அதே மாதிரி இந்த ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ் வேல்யூ, இதுவும் நம்ம வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ், அந்த டென்சைல் டெஸ்ட்டில் தான் வந்து இந்த இதை நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ஹார்னஸ் டெஸ்ட்டு அது மூலியமாக கண்டுபிடிப்போம். ஸோ டஃப்னஸ் டெஸ்ட் தான், டஃப்னஸ் ஆஃப் த மெட்டீரியல் தான் வந்து நம்ம வந்து இந்த டெஸ்ட் மூலயமா நம்ம வந்து கண்டுபிடிப்போம். டஃப்னஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குது, எவ்வளோ டஃப்பராக இருக்குது இந்த மெட்டீரியல், அதை தான் நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம், டிட்டர்மைன் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுதான் வந்து இதோட கரெக்டான ஆப்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா, which element is used to increase the corrosion resistance in the material? சரிங்களா? ஒரு மெட்டீரியலில் இந்த எலமெண்ட்டை ஆட் பண்ணால் கரோசன் ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அது என்ன எலமெண்ட்? இதுதான் ஆல்ரெடி நம்ம அந்த என்னென்ன எலமெண்ட்லாம் வந்து யூஸ் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட்ஸ், என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சரிங்களா? இந்த நிக்கல் பார்த்தீங்கன்னா
லோ டெம்பரேச்சர் அப்ளிகேஷனில் நம்ம இதை ஆட் பண்ணும்போது லோ டெம்பரேச்சர் அப்ளிகேஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அந்த மெட்டீரியல் நம்ம ஆட் பண்ணும்போது நிக்கல் ஆட் பண்ணும்போது அதே மாதிரி உங்களுக்கு டஃப்னஸ் இம்ப்ரூவ் ஆகும் ஓகேங்களா டக்டிலிட்டியும் உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும் இந்த லோ டெம்பரேச்சர் அப்ளிகேஷனில் இந்த நிக்கலை வந்து ஆட் பண்ணும்போது மாலிப்டினம் இது வந்து க்ரீப் ரெசிஸ்டன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும் உங்களுக்கு வந்து இந்த மெட்டீரியல் வந்து ஹை டெம்பரேச்சரில் வந்து ஹை எலிவேட்டட் டெம்பரேச்சர் மெட்டீரியல் டிஃபார்ம் ஆகிறது அதை வந்து தடுக்கும் இது ஆட் பண்ணும்போது மாலிப்டினம் ஆட் பண்ணலாம் அந்த க்ரீப் ரெசிஸ்டன்ஸ் இந்த குரோமியம் பார்த்தீங்கன்னா குரோமியம் தான் வந்து கரோசன் ரெசிஸ்டன்ஸாக உங்களுக்கு வந்து மெட்டீரியலில் என்ஹான்ஸ் பண்ணும் இம்ப்ரூவ் பண்ணும் சரிங்களா ஸோ சிலிக்கான் பார்த்தீங்கன்னா டீஆக்சிடைசராக யூஸ் ஆகும் உங்களுக்கு மெட்டீரியல் வந்து ஆக்சிடேஷன் அந்த ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகாமல் தடுக்கிறதுக்கு இந்த சிலிக்கான் வந்து யூஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஓகேங்களா அடுத்து வித் ரெஃபரன்ஸ் டு த ப்ரீவியஸ் கொஸ்டின் அண்ட் கரெக்ட் ஆன்சர் வாட் அதர் மெட்டீரியல் ஃப்ரம் தோஸ் லிஸ்டட் இஸ் யூஸ்டு டு மேக் எ கிரையோஜெனிக் ஸ்டீல் இதை பார்த்தீங்கன்னா வாட் அதர் எலமெண்ட் ஓகேங்களா அதர் எலமெண்ட் தான் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணோம் ஸோ கிரையோஜெனிக்னா லோ டெம்பரேச்சர் அப்ளிகேஷன் லோ டெம்பரேச்சர் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டீல் சரிங்களா அதில் எந்த எலமெண்ட்டை நம்ம வந்து ஆட் பண்ணும்போது அந்த அப்ளிகேஷனில் நல்லாயிருக்கும் சரிங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ அந்த லோ டெம்பரேச்சர் அப்ளிகேஷனில் இப்போ நிக்கல் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நிக்கல் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குள்ள ஸ்டீல் வந்து அங்கே வந்து யூஸ் ஆகுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஸோ ஒவ்வொன்றா வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து நிக்கல் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் நிக்கல் ஆட் பண்ணால் அவங்களுக்கு வந்து லோ டெம்பரேச்சர் அப்ளிகேஷனில் யூஸ் ஆகுது அந்த டெம்பரேச்சரில் யூஸ் பண்ணும்போது அதோட டஃப்னஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகுது அதுக்கப்புறம் டக்டிலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகுது ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆல்ரெடி மாலிப்டினம் வந்து க்ரீப் ரெசிஸ்டன்ஸுக்கு யூஸ் ஆகுது குரோமியம் கரோசன் ரெசிஸ்டன்ஸுக்கு அதுக்கப்புறம் சிலிக்கான் வந்து டீஆக்சிடை யூஸ் ஆகுது ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் வந்து கரெக்ட் சரிங்களா நிக்கலை வந்து இந்த ஸ்டீலில் நம்ம வந்து ஆட் பண்ணோம்னா கிரையோஜெனிக் அப்ளிகேஷன்லேயும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அந்த ஸ்டீலை ஓகேங்களா புரிஞ்சா அடுத்து when the electrode is positive the flow of electron is from சரிங்களா நம்ம வெல்டிங் ப்ராசஸில் எலக்ட்ரோடு வந்து பாசிட்டிவ் எலக்ட்ரோடு வந்து பாசிட்டிவில் இருக்குது ஸோ அப்போதைக்கு எலக்ட்ரான் வந்து எப்படி ஃப்ளோ ஆகும் எலக்ட்ரான் எப்படி ஃப்ளோ ஆகும் எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ்ல வந்து பாசிட்டிவ்க்கு கரெக்டா ஸோ அப்போ வந்து ஒர்க் பீஸ்லேருந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரோட் அதுக்கு மூவ் ஆகும் ஒர்க் பீஸ் உங்களுக்கு நெகட்டிவாக வந்து ஆக்ட் ஆகுதுல்ல அப்போ மைனஸ்லேருந்து ப்ளஸ்க்கு மூவ் ஆகும் எலக்ட்ரான் கரெக்டா ஸோ இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்களாம் பார்ப்போமா எலக்ட்ரோட் டு ஒர்க் பீஸ் எலக்ட்ரோடு டு ஒர்க் பீஸாக இல்லை ஏன்னா எலக்ட்ரோட் பாசிட்டிவ் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நெகட்டிவ்ல இருந்தால் பாசிட்டிவ்க்கு வந்து எலக்ட்ரான் வந்து போகும் ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது அடுத்து கேத்தோட் டு ஆனோட் கேத்தோட்னா நெகட்டிவ் சார்ஜ் ஆனோட்னா பாசிட்டிவ் சார்ஜ் சரிங்களா ஸோ நெகட்டிவ் சார்ஜில் இருந்தால் வந்து பாசிட்டிவ் சார்ஜுக்கு போகும் ஸோ ஆன்சர் பி தான் வந்து கரெக்ட் சியும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டு நெகட்டிவ் வந்து போகாது நெகட்டிவ் டு பாசிட்டிவ் தான் வந்து போகும் ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா டி ஆல்டர்னேட் பிட்வீன் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்
இது வந்து ஏசி கரண்ட். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். அடுத்து supporting question. With reference to the previous question, what is the correct polarity? ஸோ இங்க வந்து எலக்ட்ரோட் இஸ் பாசிட்டிவ். எலக்ட்ரோடு வந்து பாசிட்டிவ். ஓகேங்களா? அப்போ வந்து இபி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது நம்ம வந்து டைரக்ட் கரண்ட். ஸோ டைரக்ட் கரண்ட் எலக்ட்ரோட் பாசிட்டிவ். ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டைரக்ட் கரண்ட் எலக்ட்ரோட் நெகட்டிவ். அடுத்து டைரக்ட் கரண்ட் எலக்ட்ரோட் பாசிட்டிவ். சரிங்களா? அடுத்து ஏசி கரண்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டிஇ, சிபி இந்த மாதிரி ஒரு பொலாரிட்டியே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு 3ல் தான். ஸோ ஆல்ரெடி எலக்ட்ரோட் பாசிட்டிவ்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எலக்ட்ரோட் பாசிட்டிவ் தான். ஓகேங்களா? புரிஞ்சா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டாப்பிக்கில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் பை பை, டேக் கேர், see you, bye.